ஏன் சாமி, எங்களை மாதிரி ஆளுகளாம் இல்லைன்னா உங்களுக்கு பொழப்புள்ளில, அப்புறம் அந்த கருப்பு கொட்டை வச்சுக்கிட்டு காக்காதான் வரட்டுன்னு. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கம் போல சாம்பார் ரசம் தான். இப்படி ரசமா சாப்பிட்டா உடம்புல ரத்தம் எங்க ஓடும்? ரசம் தான் ஓடும். இருங்க, நம்ம வீட்டில் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஏலா, என்ன சாப்பாடு? எதே தலைக்கறி, கூட்டு, நெஞ்செலும்பு, சூப்பு, குடல் குழம்பு, அப்ப ஈரலே, வறுவல், கறி, பெரட்டல், காலு, பாயா. ஏலா, செவரட்டி என்ன ஒண்ணு சுட்டு அனுப்பிச்சிட்டியா? சரி 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 சரி. ஏங்க, எல்லாருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கு கேரியர் தான் வரும், உங்களுக்கு ஒரு கடாயே வருதுங்க. என்ன செய்ய வைக்கலையா? எங்க ஆத்தா சொல்லும், என்ன, நான் பிறந்த உடனே நரிசு விரலை கடிச்சு விட்டனா. அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் மாத்திக்கிற முடியல. ஏங்க, தண்ணியில ஓடுற கப்பல், தரையில ஓடுற காரு, ஆகாயத்துல பறக்கிற விமானம், இந்த 3 தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றீங்க போல இருக்கு. மனுஷங்களையும் சாப்பிட்றதான் பூரா தெரிஞ்சவங்களா இருக்கீங்களேன்னு விட்டு வச்சிருக்கேன். என்ன காசு? வக்கீலுக்கு என்னாச்சு? ஐயர் அதிர்ச்சி இருக்காரு. நீ என்ன விஷயம் சொல்லு. ஒரு நிமிஷம் ராயர. என்ன காசு, ஒரு மாதிரியா இருக்க? தம்பி நம்ம பசங்களை போட்டு அடிச்சிருக்கான். அண்ணாச்சி வர சொன்னாரு, போய் பார்த்தேன். ஆத்தி, அவன் செத்து போன நம்ம ஆத்தா அப்பத்தா எல்லாத்தையும் கற்பழிச்சிருப்பேன். பெருத்த அவமானமாவில இருந்திருக்கும். அடங்க மாட்டான் அவன். அவனை ஒரு மிரட்டி வைராயிர. நான் பாத்துக்கிறேன், விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பெரிய புரட்சி பண்றீடோ? சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் நினைப்பா? பசங்க மேல எல்லாம் கை வச்சிருக்கிற? இத்துணூன் இடத்துல கார்மெண்ட்ஸ் நடத்துற உனக்கே இம்பிட்டு இருந்தா, கவர்மெண்டே நடத்துறவங்க நாங்க, எங்களுக்கு எம்பிட்டு இருக்கும்? தம்பி, நீ எல்லாம் எதுக்கு 1 2 படிச்சிருப்ப? உத்தியோகம் பாக்குறதுக்கு. நான் எதுக்கு படிச்சேன் தெரியுமா? ஜெயில் கம்பி என்றதுக்கு. ஜெயில் கம்பி இல்லைன்னா 1 2 படிச்சதுக்கு அர்த்தம் இல்ல நினைக்கிறேன் நானு. என்ன பாக்குற? என்னடா பேரே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே நினைக்கிறேன். நேன, என் பேரு சிங்கராயர். பல பேய பாசத்துல சிங்கம்னு கூப்பிடுவேன், இன்னும் சில பேர் ராயர்னு கூப்பிடுவேன். நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க, போடா வாடான்னு கூட கூப்பிட்டுக்க. ஆனா 5 6 வார்த்தை கெட்ட வார்த்தையோட வஞ்சிக்க, நான் கோச்சிக்கிற மாட்டேன். பேச்சு கேட்கலன்னு வச்சுக்க, கொண்டே விடுவேன். இங்க கொலைய பண்ணி சாக்கு மூட்டையில வச்சு கட்டி கொடைக்கானல் மலையில கொண்டு உருட்டி விடுறது, போலீஸ் நாய் வந்து மோப்பம் பிடிக்கிறது, அரசாங்க காசு 5 பைசா செலவாக கூடாதுன்னு நினைக்கிறவேனா, நடு ரோட்ல வச்சு ஒரே போடுதான். சாப்பிடு. பாடுறா காப்பி, குடி குடி. அநேகமா நீ குடிக்கிற கடைசி காப்பி இதுதான். என்னடா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுல எமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னைய பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பத்திரிகையில படிச்சிருப்பியே, நடு கோர்ட்ல வச்சு மர்டரு. நானும் என் பசங்களும் பண்ணதான். பாளையங்கோட்டையில இருந்து வந்து 6 மாசம் ஆகுது. நான் திருப்பி போறதில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ என்ன ஆவாயின்னு யோசிச்சுக்க. அடங்கி இரு. நீ இருந்த இடம் தடம் தெரியப்படாது. எல்லையிலேயே நீ இல்லைன்னு ஆகணும். வரட்டுமா? எடுக்கடா வண்டிய. காசு அடாவே ஒரு அரை டவுசர் பயப்பா. குடுத்த குடுப்புல குன்னி போயிட்டானா பாத்துக்க. நான் அம்பிட்டு பேச்சு பேசுறேன், அந்த பையன் ஊனூர் வார்த்தை சொல்லலையே. இனிமே நம்ம இருக்கிற திசை பக்கம் அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். பாத்தில அடுத்த 5 நிமிஷம் அரண்டு வந்து நிக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். சும்மா ஒரு மிரட்டி விடு. ஏய், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? யாருன்னு தெரியுமில? இவங்க தான் அண்ணாச்சிக்கு எல்லாமே. வந்து காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு போ. வா 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 வா.